அந்த நேரம் பார்த்தீங்கன்னாக்க அந்த மொபைல் போன் இவர்களிடம் கைப்பற்றப்பட்ட, அதாவது ஞானசேகரனிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஒற்றை மொபைல் போன். அந்த மொபைல் போன் ஏரோப்ளைன் மோடில் இருந்தது, பிளைட் மோடில் இருந்தது. அதனால் அவனும் யாருக்கும் தொடர்பு கொண்டிருக்க முடியாது, அவனிடமும் யாரும் தொடர்பு கொண்டிருக்க முடியாது. அவன் நாடகம் ஆடி இருக்கிறான். என்ன நாடகம்? அந்த பெண்ணிடம் வேற ஒரு நபர் இருப்பது போல, அந்த நபரிடம் தொடர்பு கொண்டது போல இவன் நாடகம் ஆடி இருக்கிறான். எதற்காக அந்த நாடகத்தை ஆட வேண்டும் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நாம் கேட்பது இங்கே ரொம்ப சிம்பிளான கேள்வி. பெரிய அளவுக்குலாம் யோசிக்காதீங்க. இதுக்கு போய் நீங்க சிடிஆர் எடுக்கணும், அதை எடுக்கணும், இதை எடுக்கணும்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிளான கேள்விதான். ஒருவர் ஒரு மொபைல் போனை தான் வைத்திருப்பாரா? ஏன் ஞானசேகரனிடம் 2-3 மொபைல் போன் இருந்திருக்க கூடாதா? அந்த 2-3 மொபைல் போன்ல ஒரு மொபைல் போன் மட்டும்தான் நீங்க சிக்கி இருக்கிறது, மற்ற 2 மொபைல் போன் அவர் தூக்கி எறிந்திருக்க முடியாதா? சைதாப்பேட்டையில், கூவத்தில், அடையாறில் தூக்கி எறிந்திருக்க முடியாதா? ஏன் இந்த சந்தேகம் வலுக்கிறது தெரியுமா? இந்த ஞானசேகரனை காவல்துறை ஸ்டேஷனுக்கு அழைத்து விசாரித்திருக்கிறது. அதை விசாரித்த பொழுது அவருடைய மொபைல் போன் கைப்பற்றப்பட்டிருக்க வேண்டும். அதை செய்யவில்லை, பின்னர் தான் செய்திருக்கிறார்கள். அதுவும் ஒரே ஒரு போனை மட்டும்தான் வாங்கியிருக்காங்க. அப்போ ஸ்டேஷனுக்கு அழைத்து விசாரிப்பதற்கு முன்னர் என்ன நடந்ததுன்றதுக்குள்ளதான் நம்ம போகணும். அதற்கு முன்னர் என்ன நடந்திருக்கிறது? அந்த பெண் புகார் கொடுத்திருக்கிறது. புகார் கொடுத்ததன் பேரில் தான் இவர்கள் அழைத்து விசாரணை நடத்தியிருக்க முடியும்.